ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சுவையில் ஒரு கத்திரிக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கத்திரிக்காய் கிரேவி செய்ய பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சின்ன கத்திரிக்காவாக பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன். இது முனையை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கமாக நம்ம 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். சொத்தை ஏதாவது இருக்கான்னு நம்ம உள்ளே செக் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை. இப்போ தண்ணியில் போட்டுடுறேன். அடுத்ததே நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கட் பண்ணி போட்டாச்சு. கருத்துறாமல் இருக்க தண்ணியில் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கத்திரிக்காய் இந்தளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே எண்ணெயிலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பையும் சேர்த்துலாம். இது ஒன்று போல் பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் கிரேவிக்கெல்லாம் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதோடு சேர்த்துடுறேன். கத்திரிக்காய் கிரேவிக்கு தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கி வரட்டும். இந்த டைமில் மசாலா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துட்றேன். இந்த எண்ணெயிலே மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போயிடும். இதே கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டும். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிடலாம். 2 பீஸ் தேங்காவை பொடியாக நறுக்கி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த பிறகு அப்படியே 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதித்து வரட்டும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் போல் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு. சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் எதோடு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த அசத்தலான கத்திரிக்காய் கிரேவியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.